தவமாற்றி குறிப்பாக மனதை விரித்து எல்லையற்றதாக மனம் சிதற வேண்டாம், அமைதியாக இருக்கட்டும். அமைதினா என்னான்னு கவனிங்க. கண்ணை திறந்த போதிலும் காட்சிகள் பல தெரிந்த போதிலும் எண்ணங்களாக எழாமல் வெறுமனே இருக்க முடியுதான்னு பாருங்க. நம்முடைய பயிற்சி, அது நோக்கம் நமது மூலப்பொருளாகிய இறைப்பொருளை உணர்ந்து கொள்வது. இப்போ தவத்தில் கொஞ்சம் பார்த்தோம், எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது அந்த எல்லையற்ற பரவெளி. மனதினுடைய இயல்பு எண்ணங்களாக அலைவது. ஆனால் மூலப்பொருளின் இயல்பு அலையாது இருப்பது. இந்த சிவநிலை என்று சொல்லக்கூடிய சுத்தவெளியானது அரூபமாக, அசைவற்றதாக, எல்லையற்றதாக இருக்குது. அதை சிவநிலை என்று சொல்கிறோம். சிவம் என்றால் அசைவற்றது, ஸ்டாட்டிக் என்று பொருள். சக்தி என்று சொன்னால் இயங்கிக் கொண்டிருப்பது, டைனமிக். நம்முடைய மனதினுடைய இயல்பு அலைந்து கொண்டிருப்பது எண்ணங்களாக. அப்படி எண்ணங்களாக அலைகிற போது அதற்கேற்ற வடிவம் மனம் எடுத்துக்கொள்ளும். எதை பற்றி எண்ணுகிறோமோ அந்த வடிவத்தை மனம் எடுத்துக்கொள்ளும். அப்போ எப்போது பார்த்தாலும் மனம் என்பது வடிவமாக, ரூபமாக இருக்கு. ஆனால் நாம் செய்த துரியாதீத தவம், இது அதீத தவம் என்று சொல்லுவோம். எ ஸ்டேட் ஆஃப் பியாண்ட்னஸ், எல்லாவற்றையும் கடந்த நிலை, அதீத நிலை. மனம் எல்லை கட்டி இயங்குது, அதை அதீதமாக மாற்றணுங்கிறது தான் இந்த தவத்தினுடைய கருத்து. அப்போ என்ன யுக்தி? பொதுவாக நம்முடைய மனது ஒரு எல்லைக்குட்பட்டு, தன் குடும்பம், தன்னுடைய தொழில், தான் நீட்டிருக்கிற பொருள் என்ற ஒரு எல்லைக்குட்பட்டு தான் மனம் இயங்கி கொண்டிருக்கும். அதை சிற்றியக்கம் என்று சொல்றோம். மனம் தனக்கு என்னென்ன உண்டுமோ அந்த உடைமைகளை எல்லையாக வைத்துக்கொண்டு சிறிய அளவில் இயங்கும். சிற்றியக்க களம். மனம் என்றால் சிற்றியக்க களம், ஒரு எல்லைக்குட்பட்டு. நான் எப்படி எண்ணுவேன்? என் மனைவி, என் மக்கள், என் குடும்பம், என்னுடைய தொழில், நான் நீட்டிருக்கிற பொருள் வளம், இதெல்லாம் வைத்துக்கொண்டு எனக்கு ஒரு எல்லை வந்து போகும். இது மனதினுடைய இயல்பு. ஆனால் அருள் தந்தவர்கள் என்ன பண்ணாங்க? அப்படி எல்லை கட்டி சிறிய அளவு இயங்கிக் கொண்டிருக்கிற மனதை அதனுடைய இயல்பான அலைதல், அதை அலைய விடுறாங்க. எப்படி? எல்லை விரித்து. அதை அலைய விடுவதற்கு முன்னாடி ஒடுங்க வைக்கிறோம் உச்சியில். மனம் ஒடுங்க ஒடுங்க மனதிற்கு ஒரு கூர்மை, ஷார்ப்டு மைண்டுன்னு சொல்கிறோம், ஒரு கூர்மை ஏற்படும். அந்த கூர்மை ஏற்பட்ட பிறகு அதே மனதை விரிய விடுகிறோம். எவ்வளவு இந்த இயற்கையில் எது மிகப்பெரிய இயக்கமோ, இதுவரைக்கும் மனம் சிறிய அளவு இயங்கியது, தன்னுடைய உடைமைகளை எல்லையாக வைத்துக்கொண்டு சிற்றியக்கமாக இயங்கிக் கொண்டிருந்த மனதை மிகப்பெரிய இயக்கமான பிரபஞ்சத்தை பார்க்க வைக்கிறது படிப்படியாக. முதல்ல நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோள் சந்திரன், அப்புறம் சூரியன் நடுநாயகன், அப்புறம் பிரபஞ்சம் முழுவதையும் விரிக்கிறோம். அந்த மாதிரி பிரபஞ்சத்தை மட்டும் விரித்து பார்ப்பதற்கு மனதிற்கு ஓர்மை நிலை இருக்கணும்.
பொதுவாக மனதினுடைய நிலை பல பல புளூரல், ஓர்மை என்றால் சிங்குலர் ஒன்னஸ். தன்னுடைய சாதா உடம்புல எல்லை கட்டி கொண்டு பல பல எண்ணங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிற மனதை முதல்ல ஓர்மை நிலை எழுதுகிறோம். உச்சியில் ஓர்மைனா என்ன? ஒரு முகம், ஒன்னஸ். அப்படி அது ஒன்றியதும் என்ன பண்ணுறோம்? விரிக்கிறோம். இயற்கைங்கிறதுல மிகப்பெரிய இயக்கக்களமாக இருப்பது பிரபஞ்சம். அப்போ பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதுன்னு படிப்படியாக விரிக்கிறோம். சந்திரன், சூரியன், கோடான கோடி நட்சத்திரங்கள். சாதாரணமாக நட்சத்திரங்களை நாம் வானத்தில் கண்ணாலேயே பார்த்துருக்குறோம். ஆனால் கொஞ்சம் இடத்துல அப்படியே பார்க்குறோம். ஆனால் இங்கே மனவிரிவு கொண்டு கோள வடிவிலே நம்மை சுற்றிலும் மேலும் கீழும் எல்லா புறமும் சூழ்ந்தும் அந்த இருண்ட வெளி போகுது. ஆங்காங்கே நட்சத்திரங்கள் தெரியுது, பார்க்கிறோம். இந்த பேரியக்க மண்டலத்தை அப்படி பார்த்துட்டு அவர் மனதால் விரித்து நமக்குள்ளே பார்க்கிறோம். அகக்காட்சின்னு சொல்கிறோம். மனதை விரித்து 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 பிரபஞ்சத்தை உள்ளே பார்க்கிறோம். பிரபஞ்சம் என்று பார்க்கிற போது சாதாரணமாக நட்சத்திரங்களை பார்க்கிறோம். ஆனால் அது மட்டும் பிரபஞ்சம் அல்ல. அந்த நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட வெளி, அந்த வெளியில் இருளாக இருக்கு. ஆனால் அந்த இருள் வெளிக்குள்ளாக புலன்களுக்கு எட்டாத மிக சிறிய சக்தி துகள், அது விண் என்று சொல்கிறோம். முதல் வெளிப்பாடு சக்தி, அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு அங்குமிங்கும் ஓடிட்டுருக்கு. இதை என்ன செய்யணும்? நீங்கள் அதை பார்க்கணும்னு சொன்னால் உருவகப்படுத்தி, நட்சத்திரம் நல்ல பிரைட்டாக தெரியுது, சில இடங்களில் லைட்டாக தெரியுது. இதை ஒரு தூசி போல பாவனை செய்து அது சுழண்டு கொண்டு அங்கு இங்கு ஓடிக்கொண்டிருப்பதாக நீங்கள் அந்த ஒருமுகப்பட்ட மனதை கொண்டு விரித்து பார்க்கணும். அப்போ உங்களுக்கு தத்துவம் தெரியும். அந்த விண் சுழன்று ஒரு தள்ளும் சக்தியை, அதற்கு காந்தம்னு பேர் வச்சிருக்கும். அப்படி காந்த அலையை பிரபஞ்சம் முழுவதும் நிரப்பிக்கொண்டே இருக்குது. இயற்கையில் அங்கே தான் நடந்துட்டுருக்கு. எங்கெங்கே விண் துகள் இருக்கோ இந்த காற்று மண்டலத்திலே இருக்குது. அது தன்னைத்தானே விரைவாக சுழன்று ஒரு தள்ளும் சக்தி, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பரப்பிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. அது என்ன ஆகுது? சுத்தவெளி முழுவதும் நிரம்புது. அதுக்கு பேர் வான்காந்தம். அப்போ நீங்கள் அகக்காட்சியாக பார்க்குற போது நட்சத்திரங்கள் தெரிந்த போதிலும் அந்த இருண்ட வெளியில் கண்ணுக்கு தெரியாது, அது அப்படியே உருவப்படுத்துகிறோம். கோள வடிவிலே ஒரு வான்காந்த பெருங்கடல், சமுத்திரம். உடனே அங்கே நீங்கள் தண்ணியை பார்க்கக்கூடாது. ஒரு ஆற்றல் நிரம்பி நின்று கண்ணுக்கு புலப்படவில்லை என்று சொன்னாலும் கோள வடிவிலே நிரம்பி இருப்பதாக ஒரு வான்காந்த கடல் போல பாவனை செய்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் என்ன ஆகிட்டு இருக்கோம்? அந்த வான்காந்த கடலுக்கு உள்ளாக, வெளியில் அல்ல, கடலுக்கு உள்ளாக. அதான் வார்த்தை என்ன சொல்கிறோம்? அமிழ்ந்து மிதந்து. அது வெளியாக மிதக்கல, உள்ளாக அமிழ்ந்து மிதந்து கொண்டு தன்னைத்தானே சுழன்று விரைந்து நகர்ந்து கொண்டும் இருக்கு. இதுதான் பிரபஞ்சத்தில் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு. இதை புரிந்து கொண்டு நீங்கள் மனதை அப்படியே பார்க்க, மனதால் அகக்காட்சியில் அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து, அந்த வான்காந்த பெருங்கடலை பார்த்து இவைகளெல்லாம் மிதந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் சிந்திக்கணும். அப்படியானால் எப்படி ஒரு பானையில் நிறைய தண்ணியை விட்டுட்டு அரிசியை கொட்டுறோம், அரிசி வெந்துட்டு அப்படியே நிற்கிது. இப்போது அந்த அரிசி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தாலும் அது ஒரே நீருக்குள் இருப்பதனால ஒரு பாத்திரத்தை எல்லையாக கொண்டு, அப்போ அது ஒரே பொருளாக மாறுது. அரிசி தனித்தனியாக காட்சியளித்தாலும் அதை நீர் என்ற ஒரே பொருள், பாத்திரம் என்ற எல்லை, அது ஒரே பொருளாக ஒன் யூனிட் என்று சொல்கிறோம். அதே போல் இங்கே நீங்கள் சிந்திக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரமும் வேறு வேறாக இருந்த போதிலும் இந்த வான்காந்த பேராற்றல் எல்லாவற்றையும் இணைத்து ஒருங்கிணைப்பாற்றலாக இருந்து கொண்டு ஒரே காட்சியாக காட்டுது அப்படின்னு நீங்கள் சிந்தித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
இந்த பிரபஞ்சத்திற்குள்ளாக தனித்தனியாக நட்சத்திரங்கள் தெரிந்த போதிலும் இது ஒரே பொருள் என்று தெரிகிற போது அதற்குள்ளாக இருக்கிற பூமியில் கன்னியாகுமரியில் விவேகானந்த கேந்திராவில் உட்கார்ந்திருக்கிற நான் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறேனா தனித்தனியாக இருக்கிறேனா அப்படின்னு அங்கே சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சிங்கன்னா இணைந்து தான் இருக்கிறேன். எப்படி ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்தில் எவ்வளவோ தண்ணி இருக்கு, அந்த நீருக்குள்ளாக ஒரு நீர் திவலையினுடைய நிலை என்ன? நீர் திவலை இல்லாமல் நீர் இல்லை. பல கோடி 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 சொல்லிட்டே போகலாம். நீர் திவலையெல்லாம் ஒன்றிணைந்து ஒரே நீராக கடலாக காட்சியளிக்கும். அப்போ கடலில் இருந்து வேறுபட்டதல்ல ஒரு நீர்த்திவலை. அந்த நீர்த்திவலை அதனுடைய கடலோடு இணைந்த நிலை எப்படியோ அப்படியே நானும், அதாவது நீங்களும் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிறோம். உண்மையிலே தனியாக இல்லை அப்படின்னு அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிதானான்னு பாருங்க. பிரபஞ்சம் வேறு, நான் வேறு அல்ல. இந்த இடத்துல நீங்கள் அதை சிந்திக்கணும். எப்போ சக்திகளை தவம் ஆற்றும் போதோ, ஏதோ கூட்டு தவத்தில் 5 நிமிடம் சக்திகளம் சிவகளம்னு போயிடுவாங்க. ஆனால் இங்கே தனியாக இருந்து ஆழ்ந்து தவம் செய்கிற போது நல்ல ஒடுங்கி அந்த கூர்மை ஷார்ப்டு மைண்டு வந்ததும் அப்படியே விரித்து பாருங்கள். பிரபஞ்சத்தில் என்ன இருக்குது அகக்காட்சியாக பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனையோடு பார்த்தீங்கன்னா எல்லாம் இணைந்து ஒரே பொருளாக இருக்கு. அதுக்கு அப்பால் என்ன பார்க்குறோம்? சுத்த வெளியை பார்க்குறோம். அது அசைவற்றதாக இருக்குது, பிரபஞ்சம் அசைந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 2 கருத்து. ஒன்று இயங்குது, மற்றொன்று இயங்காமல் இருக்குது. இந்த பிரபஞ்சம் என்ற பேரியக்க மண்டலம் இயங்கி கொண்டிருக்கு, அதை சூழ்ந்திருக்கிற எல்லையற்ற வெளி இயங்காமல் இருக்கு. நம்ம இயற்கையில் சிந்தனைக்காக இயற்கையை 2ஆக பார்க்கிறோம். ஒன்று இயக்கமற்ற, மற்றொன்று இயக்கத்தோடு கூடிய. அப்போ அந்த இயக்கமற்ற நிலை இருக்கு பாருங்க, அதற்கு சிவம் என்று பெயர் வச்சாங்க. சிவம் என்றால் அசைவற்ற, ஸ்டாட்டிக் என்று பொருள். சக்தின்னு சொன்னால் இயங்கும், டைனமிக். இந்த 2 தான் இருக்கு. இந்த இயற்கையில் தோற்றங்கள் வேறு வேறாக காட்சியளித்தாலும் அடிப்படை தத்துவம் 2. ஒன்று நிலை, மற்றொன்று அலை. நிலை என்றால் அசைவற்ற, இருப்பு, ஸ்டாட்டிக். மற்றொன்று அலை. அலை என்றால் அசைவு, இயக்கம். சொல்றது சரியா வருதா பாருங்க. இப்போ நம்முடைய மனசு என்னவா இருக்கு? அலையாக இருக்கு. எப்படி இந்த பிரபஞ்சம் என்ற அலைக்கு அப்பால அலை அற்ற ஒரு இயக்கம் அற்ற ஒரு பகுதி இருக்கோ, இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு மூலமாக இருக்கிற அந்த எல்லையற்ற பரவெளி எப்படி அசைவற்று இருக்கிறதோ அதே போல நம்முடைய மனம் என்பது இயங்கி கொண்டிருக்குது. அது எப்போ இயக்கத்தை நிறுத்துதோ அப்போ அது என்னவாக மாறிடும்? சுத்த வழியாக மாறிடும். இப்போ சுத்த வழினா என்ன? அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், தெய்வம் என்று. தெய்வங்கிறது ஒரு பெயர். எதை குறிக்கிற சொல்? சுத்த வெளியை குறிக்கிற சொல். அப்போ மனம் எப்போது அலையாது நிற்குதோ அப்போ மனம் என்னவாக மாறுது? தெய்வமாக மாறுதுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த இறைவன்கிற சொல்லுக்கு நாம் ஒரு பெரிய பெருமை வச்சுருக்கோம். ஆனால் சுத்தவெளின்னு சொன்னால் ட்ரையாக இருக்குது. சுத்தவெளின்னு சொன்னால் அந்த வார்த்தை மனசுக்கு ஒரு ட்ரையாக இருக்குது. ஆனால் இறைவன் என்று சொல்கிற போது, காலங்காலமாக இறைவன் என்ற சொல்லுக்கு நாம் ஒரு உன்னதமான நிலை வச்சுருக்கோம், பெரிய மதிப்பு வச்சுருக்கோம், பெருமை வச்சுருக்கோம். ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட இறைவா என்று விழிக்கிறோம் இல்லையா? அப்போ இறைவன் என்கிற சொல் மிக உன்னதமான சொல். ஆனால் அது எதை குறிக்கிற சொல்? சுத்தவெளி. சுத்தவெளினா என்ன?
முதல் நிலையில் எல்லையற்றது. பிரபஞ்சம் எல்லைக்கு உட்பட்டது, சுத்தவெளி எல்லைக்கு உட்படாதது, எல்லையற்றது, பெரும் நிலை. இன்னொன்று, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இவ்வளவு பெரிதாக இருக்கே, இது எதிலிருந்து வெளிப்பட்டிருக்கு? சுத்தவெளியிலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கு. ஆக சுத்தவெளி என்று சொன்னாலும் கூட அது இறைவன் என்று அழைக்கிற போது அதை பெருமைப்படுத்தி பார்க்கிறோம். இப்போ அந்த சுத்தவெளியில் இருந்து உங்களுக்கு தெரியும், அதனுடைய சூழ்ந்தளத்து ஆற்றலினால் என்னாச்சு? முதல்ல சக்தி தோன்றிட்டு, முதல் சக்தி மூலக்கூறு. அந்த சக்தி திணிவு பெற்று, நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சக்தி திணிவு பெற்று பொருள் வடிவம் எடுக்கு. அப்படிதானா? இன்னைக்கு நீங்கள் பௌதிக விஞ்ஞானத்தை படிச்சிருப்பீங்க. ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பொருள்னா என்ன? பொருள் என்றால் சக்தியின் திணிவு. இப்போ இது என்ன பொருள்? பாட்டில் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறது என்ன? நீர் பொருள், திரவ பொருள். இதை கொதிக்க வச்சா என்னாகும்? ஆவியாக மாறிடும். ஆவி சக்தியா பொருளா? ஆவி சக்தி. தண்ணீர் பொருளா சக்தியா? அதாவது தண்ணீர் பொருள் என்றாலும் அது சக்தி தான். என்ன சக்தி? திணிவு பெற்ற சக்தி. நீராவி திணிவு பெறாத சக்தி, நீர் திணிவு பெற்ற சக்தி. ரெண்டுக்கும் வித்தியாசம், அவ்வளவுதான். அப்போ சுத்தவெளியில இருந்து அதனுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் சக்தி வெளிப்பட்டு, சக்தினா தன்னைத்தானே சுழலக்கூடிய சுழல் அலை. அந்த சுழல் அலைகள் திணிவு பெற்று, திணிவுனா தெரியுமா உங்களுக்கு? நெருக்கம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, பூந்தியை சேர்த்து வச்சா லட்டு. அப்போ லட்டு என்பது பூந்தியின் திணிவு. சொன்னா சரிதானா? திணிவுனா இப்போ என்னன்னு தெரியுது? அடர்த்தி, இன்டென்சிட்டி. அப்போ பொருள் என்பது சக்தியினுடைய திணிவு. இந்த சக்தி எப்படி திணிவு பெறுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சக்தி தொகுதி சுற்றிலும் என்ன இருக்கு? சுத்தவெளி இருக்கு. சுத்தவெளியுடைய பண்பு என்ன? சூழ்ந்தழுத்து மாற்றல். அப்போ ஆங்காங்கே சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தி மூலக்கூறுகளை என்ன செய்யும்? சூழ்ந்தழுத்தி இணைக்கும். அந்த இணைப்புக்கு ஒப்ப அது பொருள் வடிவம் எடுக்கு. காற்றுன்னு எடுக்குது, நெருப்புன்னு எடுக்குது, நீர்னு எடுக்குது, கெட்டி பொருள் என்ற நிலமாக உருவாயிற்று. இப்போ உங்களுக்கு எளிதாக சொல்லிட்டோம், பஞ்சபூதங்கள் என்பது சுத்தவெளியினுடைய வெளிப்பாடு. எப்படி சுத்தவெளியினுடைய தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றினாலேயே சக்தி வருது. இந்த சக்தி எங்கிருந்து வருது? சுத்தவெளியில் சக்தி என்னவாக இருக்கு? சரி, இப்ப தண்ணீர் என்பது திரவ பொருள், நீராவி என்பது சக்தி, சக்தி என்பதோ இயக்கம், சுழல் அலை. அது எதிலிருந்து வெளிப்பட்டதாக சொன்னோம்? சுத்தவெளியிலிருந்து. சுத்தவெளியே சுழலுதா அல்லது சுழற்சி வேற சுத்தவெளி வேறையா? இதுதான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆத்துல தண்ணி ஓடுது, எல்லாரும் கற்பனை செய்யுங்க, ஓடிட்டு இருக்கு. ஆங்காங்கே சுழல் அலை நிறைய சுத்திட்டு இருக்கு, சின்ன சின்ன சுழல் அலை அந்த ஆற்றோடு சேர்ந்து ஓடுது. இப்போ சுழல் அலைக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா? காட்சிக்கு தெரியுது. இப்போ சுழன்று அலைகிற அந்த நீரும் ஆற்று நீரும் ஒன்னா வேறு வேறா? அப்ப எது சுத்துது? நீரே சுத்துது. ஒரு தனியா ஒரு எல்லைக்கு வைத்துக்கொண்டு சுத்திக்கிட்டு அதுவே ஓடுது. அப்ப நீர் வேறு, சுழல் அலை வேறு அல்ல. அதே மாதிரி சுத்தவெளி என்பது காட்சிக்கு ஒண்ணுமில்லை, அரூபம். ஆனால் நம்ம என்னன்னு தெரியல, ஆனா அது சக்தி தான். அந்த சக்தி திணிவு பெற்று சுழல் சக்தியாகவும் மாறுது. தனக்குள்ளேயே சுத்திட்டு தனக்குள்ளேயே ஓடுது. எப்படி நீர்ச்சுழி தானா சுத்தி அந்த தண்ணீர்லேயே சேர்ந்து ஓடுதோ, இதுதான் நீங்க நல்ல பாவனைக்கு எடுத்துக்கணும். இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்காலத்தில் ஆழ்ந்து சிந்திக்கிற போது பல இயற்கை ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். இருப்பது ஒன்றே ஒன்று, எது? சுத்தவெளி மட்டுமே. ஆனா அந்த சுத்தவெளியினுடைய முதல் பண்பு என்னன்னா, அது தண்ணியே இறுக்கிக் கொள்ளும். இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்காத ஒரு பெரிய உண்மையை அருள் தந்தவர்கள் கண்டாங்க. எப்படி இன்னைக்கு விஞ்ஞானம்
அணுவையும் இன்னும் அணுவையும் பிளந்து சிறிய சிறிய சக்தி மூலக்கூறுகளான புரோட்டானையும் பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற சக்தி மூலக்கூறுவையும் அணுகிட்டு போயிட்டுருக்கிறான். அப்போ அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான், மிக சிறிய சக்தி மூலக்கூறு இருக்குது, அது சுற்றுதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் அது எதிலிருந்து வெளிப்பட்டிருக்கு, எப்படி வெளிப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கலை. இன்னும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கலை. ஆனால் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சது எது எவ்வாறு வெளிப்பட்டது. அப்போ சாமிஜி ஆழ்ந்த தவத்தில் பார்க்குறாங்க, அது எப்படி வெளிப்பட்டிருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், ஒரு பொருள் என்று சொன்னால் அந்த பொருளுக்குள்ள விண்ணும் இருக்குது வெளியும் இருக்குது, அப்படி தானே? வெளியும் இருக்குது விண்ணும் இருக்குது அலையும் இருக்குது. இதில் வெளியில் இருந்து தான் என்ன வெளிப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், விண் வந்திருக்குன்னு சொல்கிறோம். வெளி என்றால் என்ன, ஒன்றும் இல்லை, சுத்தம், ஒன்றும் இல்லைன்ட்டோம். அப்போ ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து ஒரு சுழல் இயக்கம் எப்படி வர முடியும் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லாமல் இல்லை, சக்தி பேக்டாக இருக்கு. என்ன இருக்கு, ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஆனால் அந்த சக்திக்கும் இந்த சுழல் சக்திக்கு என்ன வித்தியாசம், அந்த சக்தி அசையாமல் அடக்கமாக எல்லையற்று இருக்கு. அப்படின்னா புரியுதா பாருங்க, எல்லையற்று சக்தி அடக்கமாக இருக்கு. அது இன்ஹரண்ட் எனர்ஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அடக்கமுற்ற சக்தி. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சான்று உதாரணம், ஒரு வில்லில் ஒரு அம்பு நான் செய்து வச்சுருக்கோம், இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம். இதை விட்டால் என்ன ஆகும், இப்போ சீறி பாயும், பட்டு வேகமாக பாயும். நான் இப்போ விடலை, இந்த அம்பில் சக்தி இருக்குதா இல்லையா, வேகமாக ஓடுற சக்தி எப்படி இருக்குன்னா அடக்கமாக இருக்குது. விட்டால் என்ன ஆகும், சீறி பாயும். அவ்வளவு ஆற்றலை அடக்கமாக வச்சுட்டு இருக்கு இல்லையா, இது பேர் தான் இன்ஹரண்ட் எனர்ஜி, அடக்கமுற்ற சக்தி. அப்போ சுத்தவெளியில் என்ன இருக்குது, சக்தி இருக்குது, அடக்கமாக இருக்குது, வெளிப்படாமல். சுத்தமானு சொல்ல வேண்டாம், அடக்கமாக. ஏன்னா சுத்தத்துக்கு ஒன்றுமில்லைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. சுத்தம்னு சொன்னால் சுத்தமாக தொடன்னு என்ன அர்த்தம், ஒன்றும் இல்லாமல் தொடச்சிருன்னு சொல்கிறோமா இல்லையா. வீட்டில் அம்மா பிள்ளைக்கு டப்பா கட்டி, டப்பா காலின்னு சொல்ல மாட்டோம், டப்பா சுத்தம். சுத்தம்னா என்ன அர்த்தம், எம்டி, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது அப்படி இல்லை, இருக்குது. என்ன இருக்குது, சக்தி இருக்குது. எப்படி இருக்குது, அடக்கமாக. அது அடக்கமாக இருக்கிறதுனால வெளியில் தெரியல. இப்போது அடக்கமாக இருக்குது. அப்போ இந்த அடக்கமாக இருக்கிற சக்தி எப்படி சுழல் சக்தியாக மாறிற்று, இதுதான் முதல் கேள்வி தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலை. எந்த மகானும் எந்த இடத்துலையும் சொல்லலை, ஈவன் தாய்மானவர் கூட சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, தன் அருள்வழிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்ததுன்னார். ஆனால் அருள் தந்தல் தான் முதல் முறையாக அவர் சொன்னார், அந்த அடக்கமாக இருக்கிற சக்திக்கு ஒரு பண்பு இருக்குது. என்ன பண்பு, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இதில் ஒரு சின்ன ஒரு கேள்வி நேற்று ஒரு அன்பர் என்ற சொல்லும்போது அதில் 2 கான்செப்ட் சொன்னார். ஒன்று தன்னிருக்கம், ரெண்டாவது சூழ்ந்தழுத்தும். அப்படி ஏதோ உங்கள் பாடத்தில் பேசுகிறீங்களோ? இல்லை, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அப்போ தன்னிருக்கம் வேற, சூழ்ந்தழுத்தம் வேறையா? 2 ஒன்றா? 2 ஒன்று தானே. யாராவது 2 நினச்சிங்கன்னா திருத்திக்கிடுங்க. தன்னிருக்கமும் சூழ்ந்தழுத்தமும் ஒன்று தான். அது கொஞ்சம் விரிவாக என்ன சொல்கிறாரு, தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். தண்ணியே இறுக்கி கொண்டு என்ன செய்யுது, தண்ணியே சூழ்ந்தழுத்துது. தண்ணியை இறுக்கி தண்ணியே சூழ்ந்தழுத்தி, 2 ஒன்று தான். அந்த ஒரு பண்பை கொண்டு சக்தி துகள் தோன்றிட்டுனார். விஞ்ஞானிகள் கேட்டாங்க, இதுக்கு ஏதாவது நிரூபணம் இருக்குதா? நிரூபணம் கிடையாது. நிரூபணம் எதுக்கு கொடுக்க முடியும், மேட்டருக்கு தான் நிரூபணம் கொடுக்க முடியும், எனர்ஜிக்கு நிரூபணம் கொடுக்க முடியும். ஏன்னா மேட்டர்னு அதாவது பொருள் என்று வருகிற போது அது எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது ஓமை சொல்லி இது இப்படித்தான் அப்படித்தான் என்ன செய்ய முடியும், நிரூபிக்க முடியும். இது ஓமையற்றது. ஏன், இது அடக்கமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நிரூபிக்க முடியாது. ஆனால்
விஞ்ஞானிகள் கொஞ்சம் முயற்சி பண்ணி தன்னுடைய மன அலைச்சுழல் விரைவை வந்து டெல்டா வேவ்னு சொல்கிறோமா இல்லையா? டெல்டான்னு சொன்னால் வினாடிக்கு 3 சுற்றுக்கும் கீழே கொண்டு வந்து இருந்தீங்கன்னா நான் சொன்னதை நீங்கள் ஒத்துக்க முடியும். அப்போ இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானியால் என்ன செய்ய முடியாது? ஒத்துக்க முடியாது. ஆனால் மகிழ்ச்சியை அடக்கமாக சொல்கிறாரு, இதை நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. காரணம், இதை நானும் கூட யூகித்து தான் சொல்கிறேன்னார். இயற்கையில் வந்து யூகித்து சொல்கிற கருத்து வேறு வழி இல்லை, செகண்ட் ஆப்ஷன் இல்லை. அப்படி ஒரு தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இருந்தால் மட்டுமே அடக்கமாக இருக்கிற ஆற்றல் என்ன பெற முடியும்? எழுச்சி பெற முடியும் அப்படிங்கிறத சொன்னேன். ஆனால் அது சரிதாங்கிறதுக்கு வேறு காரணம் இருக்குது, இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இயற்கையினுடைய அமைப்பு என்னான்னு பார்க்குற போது 2 கான்செப்ட். ஒன்று நிலை, மற்றொன்று அலை. இந்த அலைந்து கொண்டிருப்பது அப்புறம் என்ன ஆகுது? திணிவு பெறுது. திணிவு பெற்று பஞ்சபூதங்கள். இப்போ பஞ்சபூதங்களும் வேறு வேறாக ஒன்றான்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான். விண்துகளே, ஆகாசமே ஒரு இடத்துல காற்றாக காட்சி அளிக்குது, அதனுடைய திணிவு நிலைக்கு ஒப்ப. இன்னொரு இடத்துல வெப்ப காற்றாக காட்சி அளிக்குது, திணிவு நிலைக்கு ஒப்ப. இன்னொரு இடத்துல நீராக காட்சி அளிக்குது, திணிவு நிலைக்கு ஒப்ப. இன்னொரு இடத்துல கெட்டி பொருளாக காட்சி அளிக்குது. அப்போ கெட்டி பொருளும் ஆகாசமும் ஒன்றா வேறு வேறா? ஒன்று. பஞ்சபூதங்களும் அந்த தோற்றத்திற்கு தக்கவாறு நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொஞ்சம் பேர் வச்சுட்டுமே தவிர எல்லாம் ஒன்று தான். சரி, அப்புறம் பஞ்சபூதங்கள் தோன்றிட்டு அப்புறம் என்ன தோன்றுது? என்ன தோன்றுதுமா? ஓரறிவு தாவர இனம். எங்கிருந்து தோன்றுது? நீரிலிருந்து. எப்படி? உங்களுக்கு ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்முடைய புராணங்களில் வந்து கதையின் மூலமாக சில கருத்துக்களை சொன்னாங்க. அதில் ஒரு கதை வந்து கடலில் பாம்பு படுக்கையில் யார் படுத்திருக்கா? நாராயணன். அந்த நாராயணுக்கு தொப்புல இருந்து ஒரு தாமரை பூ, அந்த தாமரை பூக்கு மேலே பிரம்மா 4 முகம் உடைய பிரம்மா உட்கார்ந்துருக்கார். ஒரு படம். இந்த படத்தின் மூலமாக என்ன கதை சொல்லியிருக்காங்க, ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது பேர் நாராயணன் இல்லையா? நாராயணம் இம் போடணும். இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அம்மே நாராயணி அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குது. அப்பா நாராயணா இல்லை, அம்மே நாராயணி. ஏன் அம்மேன்னு பேர் போட்டாங்கன்னா, எல்லாரும் பெற்றெடுக்கிறது அம்மா தானே. அந்த தத்துவத்தை இதில் கொண்டு வராங்க. எப்படின்னா, சான்ஸ்கிரிட்டில் நாரம் என்று சொன்னால் நீர்னு பொருள். அதில் மனசில் வைத்துக்கொள்ளணும். நாரம் என்றால் நீர்னு பொருள். அயனம்னா தன்மாற்றம், ரசாயன மாற்றம். நீரின் ரசாயன மாற்றத்தினால்தான் தாவரம் தோன்றிற்று. நல்லா பிடிச்சு விடணும். நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் தன்மாற்றம். நீர் தன்மாற்றம் அடைந்து முதல்ல என்னவா வெளிப்படுது? தாவரம். அதுக்கு சிம்பாலிக்காக என்ன வச்சாங்க? தாமரை பூ. அந்த தாவரத்திலிருந்து மற்ற 4 ஜீவ இனங்கள், ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு தோன்றிட்டுன்னு காட்டினாங்க. ஆமாம், நீங்கள் கேட்கணும், நீரிலிருந்து அது நீர் எப்படி தன்மாற்றம் அடைந்து தாவரமாச்சு? இதில் என்ன ரகசியம் இருக்கு? ஒரு சின்ன ஆராய்ச்சி. இப்போ ஒரு கப்பில் தயிர் இருக்கு. இந்த தயிரை மத்து போட்டு கடைஞ்சா என்ன வந்துடும்? வெண்ணெய் வந்துடும். ஆனால் இந்த தயிரை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தயிருக்குள்ளே வெண்ணெய் இருக்குது தெரியுமா? ஸ்கேன் பண்ணால் இப்போ லேட்டஸ்ட் ஸ்கேன்லாம் வந்துருச்சு. தெரியாது, ஷூர் தெரியாது, உண்மை. ஆனால் கடைஞ்சா என்ன ஆகிடும்? வெளியில் வந்து. இப்போ தயிருக்குள்ளாக வெண்ணெய் என்னவாக இருக்கு? என்னவாவோ இருக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இருக்கு, என்னவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது கடைஞ்சா வெண்ணெய் வருது, அவ்வளோதான் தெரியும். உள்ள இருக்கு. ஆனால் அதே மாதிரி நீருக்குள்ளாக தாவரம் இருக்கு. பார்த்தா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணால் தெரியாது. ஆனால் அதுலேருந்து வெளிப்படுது. எப்போ எப்படி தயிரை கடைஞ்சோமோ அது இந்த பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு? வேகமாக சுற்றிட்டு இருக்கு, 1000 மைல் வேகத்தில். அப்போ கடல் நீர் என்னாகும்? அதுவும் 1000 மைல் வேகத்தில் சுற்றும். அதான் நீர் சுற்றுது. அப்படி அந்த தயிர் சுற்றுனா வெண்ணெய் வெளிப்படுவது போல நீர் சுற்றும் போது அதுக்குள்ளே இருக்கிற தாவரம், பாசி போன்ற தாவரம் வெளிப்பட்டுரும்.
மொட்டை மாடியில் மழை பெஞ்சுன்னா 4 நாள் கழிச்சா என்ன பார்க்குறோம்? பாசி பார்க்குறோம். கடலில் பாறைகள் மீது பாசியை பார்க்குறோம். பாசி எங்கேருந்து வந்தது? அந்த நீருக்குள்ளே இருக்கிற ஒரு விதமான ரசாயனம், ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அது பூமியில் அப்படியே இது படரும் போது, சூரிய வெளிச்சமும் படும்போது தாவரம் வழிபட்டு. சரிதானா? அப்போ தாவரம் நிலத்தில் தோன்றியதா நீரில் தோன்றியதா? நீரில். நிலத்தில் தோன்றுது, நீரில் இருந்து தோன்றுது. நீர் நிலத்தில் அப்படியே படர்ந்து போகுது. நீரில் இருக்கிற ஒரு விதமான ரசாயனம் சூரிய வெளிச்சம் பட்டு தன்மாற்றம் அடைந்து அதுக்குள்ளே இருக்கிற தாவரத்தை வெளிப்படுத்துது. இப்போ 2 அறிவு போச்சா? சரி, இப்போ காலத்தால் என்ன ஆகி போச்சு? பாசியனும் சின்ன சின்ன செடியாக. இங்கே சில கடற்கரையில் பார்த்தீங்கன்னா பாசி மட்டும் இல்லை, அதில் ஒரு செடி இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷனில் பழையபடி செடி வளருது. அப்போ இடத்துக்கு தக்கவாறு, காலத்துக்கு தக்கவாறு, சூழலைக்கு தக்கவாறு அந்த பாசி இனம் செடியாக, கொடியாக, மரமாக, விருட்சகமாக, பல விதமாக மரங்களாக தோன்றியிருக்கும். அது பல லட்சம் வருஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் என்னாச்சு? அந்த மரத்தில் பழம் வருது, அந்த கொட்டை இருக்குது. அந்த பழத்தை என்னாகும்? கீழே விழுந்துடும். கீழே விழுந்தால் என்னாகும்? பழையபடி எல்லா மரமாக வராது. 1000 பழங்கள் விழுந்துன்னா ஒரு 4-5 மரம் வரும். ஏன்னா அதுக்கு இடம் இருக்காது. அப்போது அந்த பழத்தில் இருக்கிற கொட்டைக்குள்ள உள்ள இருக்கிற முளைச்சி வர வேண்டிய அந்த வித்து இருக்கும். இப்போ அது முளைக்கவே இல்லை. என்ன ஆகும்? இல்லை, சுத்தவெளியில் என்ன இருந்தது? சுத்தவெளியில் இல்லை என்ன சொல்லணும்? அடக்கமான ஆற்றல். சுத்தவெளியில் என்ன இருந்தது? அடக்கமான ஆற்றல். அதே அடக்கமான ஆற்றல் எழுச்சி பெற்று இப்போ விதையாக வந்திருக்கு. அப்போ இந்த விதைக்குள்ளே என்ன இருக்கணும்? அடக்கமான ஆற்றல், இன்ஹரண்ட் எனர்ஜி இருக்கணும். அப்படி தானே? அப்போ ஒரு ஆற்றல் அடக்கமாக இருக்குது. எவ்வளோ நாள் இருக்கும்? ஏன்னா சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் இருக்கு. இப்போ அது கீழே போகலை, முளைக்க வேண்டிய ஆற்றல் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடக்கமாக இருக்குது. பலபடி இந்த விதையை சூழ்ந்தும் அழுத்துது. அப்போ உள்ளே இருக்கிற அடக்கமாக இருக்கிற ஆற்றல் என்ன ஆகணும்? எழுச்சி பெறும். அது எழுச்சி பெறும். என்னவா எழுச்சி பெறும்? இடத்துக்கு தக்கவாறு, காலத்துக்கு தக்கவாறு, தட்பவெப்பத்துக்கு தக்கவாறு பூச்சியாகவோ புழுவாகவோ வண்டாகவோ வெளிப்பட்டுரும். இப்போ வண்டு, பூச்சி, புழுலாம் எங்கேருந்து வந்தது? விதையிலிருந்து. விதைனா என்ன? தாவரம். தாவரம் எதுலேருந்து வந்தது? நீர்லேருந்து. நீர் எதுலேருந்து வந்தது? வெப்பக்காற்று, சாதா காற்று, ஆகாஷ், சுத்தவெளி. இப்போ இந்த புழுவும் பூச்சி எங்கேருந்து வந்தது? டைரக்ட் கனெக்ஷன். இப்போ இந்த புழு பூச்சி தான் உயிர் வாழ்வதற்காக உணவை தேடும். அப்படி உணவை தேடும் போது அது உணவு இருக்கிற தூரம் அதெல்லாம் அனுசரித்து அதில் பல உறுப்புகள் உருவ ஆரம்பிக்கும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 உறுப்புகள் வெளியாகும். அதுக்கு தக்கவாறு அந்தந்த ஜீவனுக்கு பேர் வைக்கணும். இது ஐயறிவு, இது 4 அறிவு. இப்படி என்ன உயிர் வந்துருச்சு? இப்போது ஐயறிவு விலங்கு வரைக்கும் வந்தாச்சு. நாமெல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு தான். 5 அறிவு தான். இதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னும் 6 அறிவுக்குள்ளே நுழையல. நான் தான் முதலே சொன்னேன், சொஃபாஸ்டிகேட்டட் அனிமல்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை போட்டேன். ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற இந்த மிருகத்துக்கு மனிதன்னு பேர். அப்படி மிருகம் இருந்தால் அதுக்கு நாய், இப்படி இருந்தால் குதிரை, இப்படி இருந்தால் மனிதன். தமாஸ் இல்லை, இட்ஸ் ட்ரூ. சயின்ஸ் சொல்லுது, ஹியூமன் பீயிங் இஸ் நத்திங் பட் பயாலஜிக்கலி அனிமல். பயாலஜிக்கலி அனிமல். என்ன அனிமல்? சொஃபாஸ்டிகேட்டட். அது நக்கி சாப்பிடும், நாம் சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம். அது திறந்த வழியில் இனவர்த்தி பண்ணும், நாம் ரூமுக்குள்ளே பண்ணோம். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்குது இப்போதைக்கு. அப்போது மனிதனும் வந்து போச்சு. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வெளிப்பட்டிருக்கு? சுத்தவெளி. இப்போ இந்த இயற்கையில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? சுத்தவெளியை பார்த்துட்டோம், சக்தியை பார்த்துட்டோம், பஞ்சபூதங்களை பார்த்துட்டோம், ஜீவ இனங்கள் மனிதன் உட்பட பார்த்துட்டோம். இவ்வளோதானே இயற்கையில் இருக்கு. இதை தவிர இயற்கையில் வேறு ஏதாவது இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்களா? கொஞ்சம் அப்படியே சிந்திங்க. மூலத்தில் எல்லையற்ற பரவெளி, அடக்கமுற்ற ஆற்றல், அதிலிருந்து சக்தினா இயக்கம். அந்த சக்தி திணிவு பெற்று மற்ற 4 பௌதிக பிரிவுகள், 4 பூதங்கள், அப்புறம் படிப்படியாக தாவர இனங்களை கொண்டு மனிதன் வரைக்கும். இதானா? இதை தவிர இயற்கையில் வேறு ஏதாவது காட்சி உங்களுக்கு தெரியுதா பாருங்கள்.
யாருக்கா தெரிஞ்ச சொல்லணும். இது சிறப்புரை அல்ல, பேருரையும் அல்ல, இது வெறும் சிந்தனை, சும்மா கலந்து உரையாடுறோம், இலக்கியம் பேசலை. இப்போ சொல்லுங்க, வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. என்னங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. இதுல நீங்க என்ன பார்க்குறீங்க? கோள்கள், அதான் சொல்லிட்டு பஞ்சபூதங்கள் தானே. நீங்க பார்க்குற கோள்கள் எல்லாம் திணை பெற்ற பஞ்சபூதம் தானே. அப்போ பஞ்சபூதங்களையும் ஜீவ இனங்களையும் உருவப்படுத்தி பார்க்க முடியுது. எதை பார்க்க முடியல? சுத்த வெளியே. ஆன்மாலாம் இன்னும் வரல. ஆமாம்மா, இப்போ நீங்கள் பார்த்தது இவ்வளோதான். மறைபொருள், சுத்தவெளி, சக்தி, பஞ்சபூதங்கள், ஜீவ இனங்கள், 4 பார்த்துட்டீங்க. நல்லா பாருங்க, 4: சுத்தவெளி, சக்தி, பொருள், ஜீவ இனங்கள், ட்ரூத், எனர்ஜி, மாஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். 4. வேற ஏதாவது பார்க்குறீங்களா? இல்லை. இப்போ நான் கொஞ்சம் கேட்குறேன், யாரும் தப்பாலாம் எடுத்துக்க வேண்டாம். முருகனை எங்கேயாவது பார்க்குறீங்களா இந்த காட்சியில்? இல்லை இல்லை, நீங்கள் டோன்ட் மேக் இட் ஜோக். நம்ம பெரிய ஆராய்ச்சிக்குள்ளையாக போகிறோம். நான் முதல்ல சொன்னேன், நம்ம சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும், வெறும் நம்பிக்கையில் இல்லாமல். ஏன்னா இப்போது 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர்கிட்ட அவர் சொல்கிறாரு இறைவன் உண்டுன்னு சொல்கிறார், இவர் இறைவன் இல்லைன்னு சொல்கிறார். இன்னைக்கு சமூகத்தில் 2 சாரார் இருக்காங்க, நாத்திகம் ஆத்திகம்னு 2 சாரார் இருக்காங்க. ஒருத்தர் உண்டுங்கிறாரு, இன்னொருத்தர் இல்லைங்கிறாரு. நான் கேட்டேன், இந்த உண்டுன்னு சொல்கிறவர்கிட்ட நீ பார்த்துருக்கியாப்பான்னு கேட்டேன். பார்க்கலாம் இல்லைங்க, ஆனால் உண்டு. அது எப்படி சொல்கிற? அது என்னுடைய மதம், என்னுடைய குரு, நான் அவருக்கு மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். அவர் சொல்கிறாரு இறைவன் உண்டு, என்னென்ன உருவத்தில் இருக்குது, ஆனால் நான் நம்பி ஏற்றுக்கிட்டேன். இவர்கிட்ட இறைவன் இல்லைன்னு சொன்னேன். ஆமாம், நீ தேடி பார்த்தாயா? தேடிலாம் பார்க்கல, ஆனால் இல்லை. எப்படி சொல்கிற? என் குரு, எனக்கு அவர் மீது என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது, அவரும் இல்லைன்னு சொல்கிறார். நீ நல்லா கவனிக்கணும். உண்டுன்னு சொல்கிறவரும் பார்த்ததில்லை, இல்லைன்னு சொன்னவர் தேடினது இல்லை. 2 பேரும் எதை வச்சுட்டு உண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க? நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? உங்களுக்கு அதே நம்பிக்கை தான் இருக்குது. நான் கேட்குறேன், இந்த நம்பிக்கை நிலையானதா, மாற்றத்திற்கு உட்பட்டதா? சந்தேகம் இல்லையே. அப்போ மாற்றத்திற்கு உட்பட்டதை வச்சுட்டு உறுதியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தானே. அப்போ தான் மகரிஷி சொன்னார், நீ இறைவன் ஒரு சொல்ல வச்சுட்டு இருக்கிறாரா இல்லையாலாம் கேட்காதீங்க, அது வேண்டாம், அது கஷ்டம். என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். இறைவன் இருக்கிறான்னு தேடுறதை விட இந்த முழு இருக்கிறதுன்னு பார்ப்போமே, தேடி பார்க்கலாமே. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, தேடிலாம் போய் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம சிந்திச்சு பார்த்துட்டோம். இயற்கை என்ன இருக்குது? மனுஷன் இருக்கா, இந்த பூமியில் 700 கோடி மனிதன் இருக்கிறான், பல கோடிக்கணக்கான ஜீவனங்கள் இருக்குது, பூமி இருக்குது, கடல் இருக்குது, மலை இருக்குது. ஆக மொத்தத்தில் என்ன இருக்குது? மேலே பார்த்தா சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. இன்னும் விரிந்து பார்த்தா எல்லையற்ற பரம்பொருள் சுத்த வெளி இருக்குது. இதை தவிர, இதான் துரியாதீதம். துரியாதத்தில் என்ன பார்த்தோமோ இதை தவிர என்ன இருக்கு? எப்படி ஐயா? என்ன உணர்வு? உணர்வுன்னு அதான் இருக்கு, அதான் மைண்டு, அதான் மனிதன். காட்சிக்கு வேற ஏதாவது இருக்குதா? இல்லை தானே. இப்போ முருகன் எங்கே இருக்கிறான்? மறைபொருளாக இருப்பது எல்லையற்ற பரவலி மட்டுமே, அதுவும் அதில் இருந்த சக்தியும். 4 தான் பார்த்தோம். மறைபொருள் ட்ரூத், அதில் எழுந்த சக்தி எனர்ஜி, சக்தியின் திணிவு பொருள் மாஸ், உணர்வுடல்ல ஜீவன் கான்சியஸ்னஸ். இந்த 4 கான்செப்டை தவிர எங்கேயாவது நீங்கள் இதுவரைக்கும் உருவப்படுத்தி வணங்கி கொண்டிருக்கிற அந்த உருவத்தில் இறைவன் சொல்லி யாராவது இருக்காங்களா? நல்ல கவனிக்கணும். நான் இறைவன் இல்லைன்னு சொல்லலை, இறைவன் இல்லைன்னு நான் நாத்தியம் பேசலை. ஆனால் இப்போ நாம் வைத்து கொண்டிருக்கிற உருவத்துக்குட்பட்ட அந்த மாதிரி இறைவன் எங்கேயாவது இந்த இடத்துல தென்படுறானான்னு பாருங்க. படலை தானே. அப்போ நாம் இறைவனுக்கு உருவம் கொடுத்து வணங்குவது தப்பல்ல,
தப்பல்ல, ஆனால் அது உண்மையும் அல்ல. ரெண்டையும் வச்சுக்கணும். நான் 2 வார்த்தை யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அவங்க மனசில் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தப்பாக எடுத்துடக்கூடாது. ஒரு உருவத்தை உருவாக்கி வணங்குவதோ வழிபாடுவதோ தவறல்ல, ஆனால் அப்படி ஒருத்தன் இல்லை. இது இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டியது? இப்போ இதை ஏற்றுக்க வேண்டாம், கொஞ்சம் சிந்தனைக்கு வச்சுருங்க. ஆமாம், இப்படி தானே இருக்குது. அப்போ அந்த முருகனை எங்கே காணோம்? அப்போ ஏதோ முருகன்னு சொல்லியிருப்பாங்க. 2வது வருவோம். இப்போதைக்கு கேளு, அப்படியே கேட்டுருவாங்க. இயற்கையில் என்ன இருக்குது இப்போ பார்த்தீங்க இல்லையா? இது தவிர ஒரு ஒன்று. அப்படின்னா எதை இறைவன் சொன்னாங்க? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? இறைவன் இல்லைன்னு சொல்லலை, எது இறைவன்? நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எது இறைவன் என்றால் எது அனைத்துக்கும் மூலமோ, அனைத்து தோற்றத்திற்கும் கர்த்தாவோ. கிறிஸ்துவ மதத்தில் இறைவனுக்கு என்ன பேரு? கர்த்தா. கர்த்தானா காஸ், எது காரணம். இந்த தோற்றங்களுக்கு எது காரணமோ அதை கர்த்தான்னாங்க. எது காரணம்? சுத்தவெளி. எது கர்த்தா? சுத்தவெளி. அப்புறம் சிவம்னா என்ன அர்த்தம்? சிவனேன்னு இருன்னு சொல்றோமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எது இயற்கையில் சும்மா இருக்கு? எல்லாம் எங்கிட்டு இருக்கு. அணு சுத்திட்டு இருக்குது, அண்டங்கள் சுத்துது, கோள்கள் சுத்துது, நம்ம மனசு சுத்துது. எது சுத்தல? சுத்தவெளி மட்டும் சுத்தல. அப்ப எது சிவம்? அழகா சொல்லியிருக்காங்க. சிவனேன்னு இருந்தா சிவன் எப்படி இருக்கிறான்? சும்மா இருக்கிறான், ஆசைவற்று இருக்க. அப்போ சிவம் என்று எதை சுட்டி காட்டினாங்க? சுத்தவெளியை தான். நபிகள் அல்லாஹ்னு அழைச்சார். அல்லாஹ்னு சொன்னா ஒப்பு ஓமை அற்றது, நிகரற்றது. பிரபஞ்சத்தில் எல்லா தோற்றத்திற்கும் நிகர் உண்டு. நிகர் ஒப்பு ஓமை உண்டு. எதுக்கு நிகர் இல்லை? சுத்தவெளி மட்டும். தனக்கு ஊமை இல்லாதது. வள்ளுவர் சொல்றார் இல்லையா, தனக்கு ஊமை இல்லாதது. அப்ப எல்லா ஞானிகளும் எதை இறைவனாக கண்டிருக்காங்க? சுத்தவெளியைத்தான். அப்புறம் முருகன் எப்படி வந்தா, விநாயகன் எப்படி வந்தாங்க, அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு சுத்தவெளி தான் எல்லாரும் பார்த்தாங்க. எது அனைத்துக்கும் மூலமோ, அது மட்டுமல்ல, எது சர்வ வல்லமை உடையதோ. தெய்வத்திற்கு ஆல்மைட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உடையது. இந்த இயற்கையிலே எது சர்வ வல்லமை உடையது? இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன் நாற்காலியில், எனக்கு வல்லமை அதிகமா, இந்த சேருக்கு வல்லமை அதிகம்? ஏன்? என்ன தாங்கிட்டு இருக்கு. தாங்கும் பொருள், தாங்கப்படும் பொருள், 2 இருக்கு. இது தாங்கும் பொருள், இது தாங்கப்படும் பொருள். இப்போ பூமியில் நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம், மலை கடல் எல்லாம் இருக்கு. எது வலிது? பூமி. ஏன்னா பூமி தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. பூமியை எது தாங்கிட்டு இருக்குது? சுத்தவெளி இல்லை, அந்த சூரிய மண்டலம். சூரிய மண்டலம் தாங்கிட்டு இருக்கு. அப்போ சூரிய மண்டலத்தை எது தாங்கிட்டு இருக்கு? பிரபஞ்சம் தாங்கிட்டு இருக்கு. பிரபஞ்சத்தை எது தாங்கிட்டு இருக்கு? அப்போ எது சர்வ வல்லமை உடையது? சுத்தவெளி. காட் இஸ் ஆல்மைட்டி, சுத்தவெளி இஸ் ஆல்மைட்டி. எது எல்லாமாகவும் இருக்குது? சுத்தவெளி தான் எல்லாமாக வெளிப்பட்டிருக்கு, தெய்வம். எது எப்போதும் இருக்கிறது? பொருள் தோன்றும் மறையும், சுத்தவெளி தோன்றுவதும் இல்லை மறைவதும் இல்லை. இப்படிலாம் நீங்க சிந்திச்சிங்கன்னா, இன்னும் வீட்டில் போய் நல்லா ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா, எது தெய்வம்? சுத்தவெளி தான் தெய்வம். சரிதானா? இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணு. இல்லை, இன்னும் இறைநிலை பற்றி நம்ம முழுசாக சிந்திக்கல. ஓரளவுக்கு காட்சியை வைத்துக்கொண்டு சிந்திச்சுக்கிட்டே வந்தோம். இது ஒரு அணுகுமுறை. சுத்தவெளி தான் தெய்வம். ஏன்னா இது மகரிஷி சொன்ன கருத்தும் சில ஞானிகள் சொன்ன கருத்தும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வேறு விதமான ஒரு அணுகுமுறை. இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் மனவளக்கலையில் இந்த மாதிரி சிந்திச்சு புரிஞ்சு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட நான் மாலையிலே சொன்னேன், ஒரு வேறு மாதிரியே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு. நான் அடிக்கடி சபையில் சொன்னது தான். மொழி ஆராய்ச்சி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் மனசில் எழுந்தது. மொழிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது, குறிப்பாக வார்த்தைகள். மொழினாலே வார்த்தை தானே. வார்த்தைனா என்ன? வார்த்தைன்னு சொன்னால் நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை, கருத்தை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம்.
கேரியர். கேரியர்னா என்ன? டிஃபன் கேரியர். அது ஒரு பொருளை என்ன செய்யும்? ஏந்தி செல்லும். கேரியர்னா எதையோ அது ஏந்தி செல்லும். வார்த்தை எதை ஏந்தி செல்லுது? ஒரு கருத்தை, ஒரு அர்த்தத்தை எடுத்து சொல்லும். எல்லா வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். பொதுவாக நாம் வார்த்தைகளை அனர்த்தம் பண்ணிக்குவோம். அதனால தான் சண்டை போடுறோம். வீட்டில் 2 பேரும் சண்டை போட்டால் சொல்லுவாங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லிங்க, நான் இந்த அர்த்தத்தில் சொன்னேன். அப்போ ஏதோ ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அடுத்தவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வார்த்தைக்கு என்ன இல்லை? நல்லா கவனிக்கணும். வார்த்தை என்பது ஏதோ ஒரு அர்த்தத்தை ஏந்தி செல்லுது. ஆனால் வார்த்தைக்கு என்ன இல்லை? அர்த்தம் இல்லைன்னு இல்லை. வார்த்தைகள் பலவீனமானவை. நான் என்ன அர்த்தத்தில் ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்துகிறேனோ அதே அர்த்தத்தில் உங்களால் எடுத்துக்க முடியுது அந்த வார்த்தையை? முடியல. அப்போ அது பலவீனமானவை. அதனால் வார்த்தைகள் வச்சுட்டு என்ன பண்ண வேண்டியது இல்லை, தப்பு அர்த்தம் எடுக்க வேண்டியது இல்லை. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு இதில் என்ன அர்த்தம் இருக்கோ அப்படி நீங்கள் பழையபடி ஆழ்ந்து சிந்திக்கணும். சரிதானா? அப்படின்னா இப்போ இதை தண்ணீர்னு சொல்கிறோம். தண்ணீருக்கு ஒரு வார்த்தை தானே. தண்ணீர்னா என்ன? தண்ணீருக்கு வார்த்தை. தண்ணீர் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏதோ புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் தண்ணீர்னா தாகம் போயிட்டு. தண்ணீருக்கு என்ன உண்டு? சுவை உண்டு. தண்ணீருக்கு சுவை உண்டு. நான் என்ன பண்ணுறேன், சொல்ல வேண்டாம் சொல்கிறேன், சாராயத்தை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. நீங்கள் குடிச்சிட்டு தண்ணீர்னு சொல்லுவீங்களா சாராயம்னு சொல்லுவீங்களா? ஆனால் பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்குது. இது சாராயம்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கலாம். அவ குடிச்சிட்டு என்ன சொல்கிறீங்க? இது தண்ணி இல்லை சாராயம். ஏன்? அப்போ தண்ணீர்ங்கிற பொருள் இதை குறிக்குதா? சொல்லுவாங்க தன்மையை குறிக்குது. அதாவது ஒரு பொருள் தோற்றத்தை மட்டும் குறிக்கல, முக்கியமா அதனுடைய தன்மையை குறிக்குது. சரிதானா? வேற ஏதாவது உதாரணம் வேணுமா? ஒரு பூ வச்சுக்கோ. நான் உங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு, எல்லாரும் கண்ணையும் கட்டிட்டு, உங்கள் மூக்கில் ஒரு ரோஸ் பூ கொண்டு வச்சுட்டு நல்ல முகருக்கு நீங்கள் முகரிங்க. மல்லிகைப்பூ நல்லா இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது ரோஸுமே. பார்க்காம சொல்லிடுவீங்க. எப்படி? வாசனைங்கிறது அந்த பூனுடைய தன்மை. இப்போ என் கேள்வி, ஒரு சொல், ஒரு வார்த்தை அந்த தோற்ற பொருளை குறிக்குதா, அதனுடைய அகத்தன்மையை குறிக்குதா? இங்கே வச்சு ஆமா சொல்லி வெளியில் போய் இல்லை சொல்லக்கூடாது. ஒரு முறைக்கு நல்லா ஆலோசிச்சு. ஏன்னா நம்ம ஒரு பெரிய ஆராய்ச்சியாக போகிறோம். சாதாரண மனிதன் ஆராய்ச்சி அல்ல, விஞ்ஞானியை விட ஒரு படி மேலே போய் ஆராய்ச்சி பண்ணுறோம். இதுவரைக்கும் வந்த எந்த மதங்களும் சமயங்களும் வெளிப்படையாக சொல்லாத விஷயத்தை வெளிப்படையாக ரொம்ப நம்பிக்கை உள்ள மக்கள் மத்தியில் நம்ம விளக்குறோம். ஒரு சொல், ஒரு வார்த்தை எதை சொல்லுது? மாற்றமில்லையே. ஏன் கேள்வி? அப்போ இறைவன் என்ற சொல் எதை குறிக்கும்? ஆனால் நீங்கள் படத்தில் எதை பார்க்குறீங்க? தன்மையை பார்க்குறீங்களா தோற்றத்தை பார்க்குறீங்க? கழிச்சிடலாமா? இப்போ இன்னையிலிருந்து நீங்கள் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அது இறைவன் அல்ல. ரொம்ப நான் ஒரு 5 மினிட்ஸில் தான் அதை விளக்குறேன். ஆனால் நான் எவ்வளோ ஆராய்ச்சிக்கு டைம் எடுத்திருப்பேன். ஆனால் நீங்கள் இதை ஒத்துக்காதீங்க. இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா அவர் சண்முகர் கையா இருக்கார்ல, அவர் என்னோட பயங்கரமாக அணுகுவார். இங்கே உட்கார்ந்துட்டு நாளை உங்களை அப்படியே மாற்றி உருவம் உண்டுன்னு சொல்லிட்டான்னு வைங்க, அதுக்கும் தலையாட்டிருங்க. ஆட்டிருங்களா இல்லையா? கோர்ட்டில் 2 அட்வொகேட்ஸ் வாக்கு திறமையினால என்ன செய்ய முடியும்? உண்மையை பொய்யாக்கலாம். இப்போ ஏன் வாக்கு திறமையில் நான் ஏதோ ஆக்கியிருக்கேன், இது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? வாக்கு திறமை பயன்படுத்த வேண்டாம், சிந்தனை திறமையை பயன்படுத்திட்டு இப்போ நான் சென்ற அணுகுமுறை சரியா தப்பான்னு கண்டுபிடிக்கும். அது இன்னும் இரவே நீங்கள் முடிச்சிடலாம். இன்னும் இரவு படுக்கும்போது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. இவர் சொன்னார், ஒரு சொல் என்பது அந்த தோற்ற பொருளை விட அந்த பொருளுடைய அகத்தன்மையை குறிக்குதுன்னு சொன்னார், சான்று சொன்னார். அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க. நிச்சயமாக நான் சொல்ல உங்கள் மனசு ஒத்துக்கும். ஏன்னா இது சாதாரணமாக எல்லாரும் புரியும். ஆகவே இறைவன் என்ற சொல் எதை குறிக்கணும்? தன்மையை குறிக்கணும்.
தன்மையை பார்க்க முடியுமா? எங்கேயாவது என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அப்போ இறைவனை என்ன செய்ய முடியாது? ஒன்று, இறைவனை பார்க்க முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். ஒன்று கருத்து மனசில் வச்சுடு. அப்போ ஒரு தன்மையிடம் பேச முடியுமா? கேட்க முடியுமா? நம்ம கேட்குறோம். தன்மைன்னு சொன்னாலே உணர மட்டும்தான் முடியும். பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்போ கேட்கவும் முடியாது. ஒன்று, தன்மை நமக்கு கொடுக்கவும் முடியாது. நான் ஸ்பீட் கேட்டுக்கிட்டே வாங்க. நான் அப்புறம் கேள்வி பதில் ரெண்டாவது வச்சோம். தன்மை வந்தால் பார்க்க முடியாது, பேச முடியாது, ஆகவே கேட்க முடியாது. அது மீறி கேட்டால் தன்மைக்கு கொடுக்கவும் முடியாது. அந்த தன்மை ஒருவேளை அதுக்கு உயிர் இருந்துன்னா நீ என்ன உணர்ந்துக்கோன்னு வேணா அது சொல்லும். நீ என்ன உணர்ந்துக்கோ ஏன்ட்ட ஒன்று கேட்காது. சரிதானான்னு பாரு. பதில் ஒன்று சொல்லாதீங்க. நான் உங்கள்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்த்தா விவாதமாகும். அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்குள்ள அப்படியே இவர் சொல்றது எந்த விதத்தில் சரியா இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் அப்படியே பாரு. வள்ளுவர் அழகா ஒரு சான்று சொல்றார். பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் மருள். மனித மயக்கம் எது? மருள்னா மயக்கம். எது மயக்கமா? பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இறைவன் ஒரு பொருளாக, ஒரு உருவமாக காட்சி எடுக்கிறோம். பொருள் அல்ல. அடுத்த இன்னொரு கவியில் சொல்றாரு, இருக்கட்டும், இருந்தாலும் எப்பொருள் எத்தன்மை தாயினும். அங்கே தன்மை கொடுக்குறாரு பாரு. முதல்ல பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள் மயக்கம். இன்னொரு கவியில் சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மை தாயினும். ஒவ்வொரு பொருளுக்கு என்ன உண்டு? தன்மை உண்டு. எத்தன்மை தாயினும் அப்பொருளின் மெய்ப்பொருள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளின் மெய்ப்பொருள் காண்பது. என்ன மெய்ப்பொருள்? இப்போ இந்த தண்ணிக்கு ஒரு தன்மை இருக்கு, அந்த பூக்கு ஒரு தன்மை இருக்கு, அந்த பழத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. இருந்தாலும் அந்த தன்மையாக வெளிப்படக்கூடிய மெய்ப்பொருள் எது? முதல் சொன்னாரு பொருள் அல்லவற்றை. அடுத்த சொல்ல அது எப்பொருளாக இருந்தாலும், என்ன தன்மையாக இருந்தாலும் அப்பொருளின் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்னு சொன்னால் ஞானம். நாம் ஞான மார்க்கத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம், உண்மையை தேடி பிடிக்க போகிறோம். பாரதியார் நமக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறார். மகரிஷி விஞ்ஞான ரீதியாக யாரும் மறுக்க முடியாமல் சொல்லி வைக்கிறாரு. அந்த விஞ்ஞானம் இப்போ நான் எடுத்துக்கிடலை, ஏன்னா உங்களில் நிறைய பேர் புதிய அன்பர்களாக இருப்பாங்க. நான் பாடம் நடத்த வேண்டி வரும். பாரதியார் ஒரு பாடலில் சொல்கிறாரு, காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, நீ கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே. கண்ணான்னு விழிச்சிட்டு, ஏ இறைவான்னு விழிச்சிட்டு, நீ காயில் என்னவாக இருக்கிற? அப்போ புளிப்பாக இருப்பது யாரு? இறைவன். பழத்தில் நீ பழத்தில் இனிப்பாக இருப்பது என்ன? அப்போ மறைமுகர் என்ன சொல்றார்? இறைவன் புளிப்பாக இனிப்பாக, அதாவது பல பல சுவையாக. இன்னொரு பாடலில் சொல்றார், காக்கை சிறகினிலே உந்தன் கருமை நிறம். அப்போ இறைவன் என்னவாக இருக்கிறான்? கருமைங்கிற நிறம். பார்க்கும் மரங்களிலெல்லாம் பச்சை நிறம், கேட்கும் சப்தங்களிலெல்லாம் கீதம், கேட்கும் ஒலிகளிலெல்லாம் உந்தன் கீதம் மிக இசைக்குதடா நந்தலாலா. சப்தம்னா என்ன? இறைவன். தீக்குள் விரல வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதே. அப்போ இறைவனுக்கு என்ன தன்மை? நெருப்பு. மொத்தத்தில் என்ன சொல்றாரு பாரதியாரும் எல்லாருமே, நீங்கள் என்னென்ன தன்மைகளை உங்களுடைய 5 புலன்கள் மூலமாக உணர்கிறீர்களோ அத்தனை யாருடைய தன்மை? இறையின் தன்மை. ஆனால் வள்ளுவர் படிப்பு சொல்றார், எப்பொருள் எத்தன்மை தாயினும். நீ 5 புலன்களை கொண்டு பல பல தன்மைகளை உணர்ந்தாலும் அதனுடைய மெய்ப்பொருள் என்னன்னு சொன்னால் அந்த தன்மைக்கு ஒரு மூலத்தன்மை இருக்கணும். இப்போ இது சப்தம். சப்தத்தில் வேறு வேறு சப்தங்கள் உண்டு தானே, சப்த சுரங்கள்னு சொல்கிறோம், இருக்கா இல்லையா? டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கு. இது சப்தம். பல விதமான சப்தங்கள் இருக்கு. ஒரு சுவை, பல விதமான சுவைகள் இருக்கு. ஒரு வாசனை, பல விதமான வாசனைகள் இருக்கு. அப்போ 5 புலன்களை கொண்டு 5 வித தன்மையும் இல்லை, ஒவ்வொரு தன்மையிலும் பல பல தன்மைகளை அறியணும்.
அப்போ இறைவன் பலப்பலவாக இருக்கிறான்னு ஆகிப்போச்சு. அதான் வள்ளுவர் சொல்கிறார், எப்பொருள் எத்தன்மை தாயினும் பலப்பல தன்மையாக இருந்தாலும் அதனுடைய மூலத்தன்மை என்ன, அதை உணர்ந்துட்டீங்கன்னா அதுதான் அறிவு. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், தெய்வம் என்பது தன்மை. ஒரு பெரியவர் சொல்கிறார் ஒரு வசனத்தில், நோ காட், என்ன புரிஞ்சுடுங்க, நோ காட் பட் காட்லினஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், இறைவன் இல்லை, மாறாக இறைத்தன்மை. இறைவனே இல்லைன்னு சொல்லலை, ஒரு சின்ன மாற்றம். நீ இறைவன் போட்டு அவனை உருவத்தில் பாவனை செய்கிற, அப்படி இல்லை, அது இறைத்தன்மை. தன்மைன்னா அருவமா ரூபமா, தன்மைன்னு வந்தாலே அரூபம், பார்க்க முடியாது, உணர முடியும். இப்போ நீங்கள் புரிந்துக்கணும், இறைவன் உண்டு, உருவத்தில் அல்ல, தன்மையில். உருவத்தில், தன்மை எங்கே இருக்குது, உருவத்தில் தான் இருக்குது. உருவத்தில் இருக்கு இறைவன், என்னவாக இருக்கு, தன்மையாக இருக்கு. தன்மையை உணர்ந்துக்க முடியும், பார்க்க முடியாது, பேச முடியாது, கேட்க முடியாது, இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா கவனிக்கணும். எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் அது வீணான செயலா பயனுடைய செயலா? ஆனால் தன்மை என்ன செய்ய முடியும், உணர முடியும். நீங்கள் உணர முயற்சி செய்தால் அது பயனுடைய செயல். இப்போ வழிபாடு எப்படி இருக்கணும், உணரத்தக்க வகையில் வழிபாடு இருக்கணும். இறை வழிபாடு எப்படி இருக்கணும், உணரத்தக்க வகையில் இருக்கணும். நாம் வழிபாடு எப்படி இருக்குது, கேட்கத்தக்கவாறு இருக்கு. நம்ம இறை வழிபாடு என்ன, கேட்குறது தானே. பழத்தை வாங்கி வச்சுட்டு, ஏ இறைவா, என் பொண்ணுக்கு 23 வயசாச்சு, ஒரு நல்ல வரன் கொடு. என் பையன் படித்து முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல வேலை கொடு. வீட்டுக்காரர் உடல்நிலை செல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்காரு, சரியாகட்டும். இதெல்லாம் நீ கொடுத்தேன்னா நான் எதாவது தரும். இல்லை, நான் யாரையும் கிண்டல் பண்ணல, என்ன தப்பாக எடுக்காதீங்க தயவுசெய்து. கொஞ்சம் சிரமப்பட்டு உங்கள் சிந்தனை தோன்ற, யாரையும் அவமானப்படுத்துவதோ சிறுமைப்படுத்துவதோ உங்கள் செயலை நான் குறைச்சி பேசலை. அப்படி இறைவனை வணங்குவது தவறல்ல, வேண்டுவதும் தவறல்ல. ஆனால் பயனில்லை. ஏன் பயனில்லை, அதுகிட்ட பேச முடியாது, அதுக்கு கேட்காது, ஆகவே அது கொடுக்கவும் செய்யாது. வீணான செயல் இன்றைக்கு இருக்கிற இறை வழிபாடு. சொல்லப்போனால் இது இறை வழிபாடு அல்ல, இது வெறும் வேண்டுதல். நீங்கள் வேண்டுதல் தப்பு சொல்ல. நீங்கள் நல்லா கன்னியாகுமரிக்கு வந்திருக்கீங்க, பகவதியம்மன் கோயில் இருக்குது, அந்த பக்கம் அருமையாக ஒரு சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது, என்ன வேணாலும் வேண்டுங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் கிடைக்காது. இது எதுக்கு சொல்ல வாரேன்னு கேளுங்க, அதான் முக்கியம். என்னுடைய முயற்சி, நம்முடைய பெரிய மயக்கம், நான் ஒரு பொண்ணை கண்டு மயங்கிறது கூட தப்பு இல்லை. நான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மயங்கிறேன்னு வச்சுக்கிட்டுங்களேன், தப்பு இல்லை. ஏன்னா அது இயல்பு, நேச்சர், உணர்வு. ஆனால் இறைவனை கண்டு நான் மயங்கிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் இறைவனுடைய இருக்கிற மயக்கம்தான் மதத்துக்கு மதம் சண்டை வருது. அவன் அவனுடைய இறைவனை கண்டு மயங்கி இவன் தான் இறைவன்கிறான், அவன் வணங்குற இறைவனை கண்டு மயங்கி அவன் தான் இறைவன்கிறான். 2 பேரும் மயக்கத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் முழுவதும். இன்னைக்கு இப்போ இந்த சினிமா கூட வெளியில் வராது ஒரு காரணம் சொல்கிறேன். 100 கோடி செலவு பண்ணி உழைத்து சமூகத்துக்கு ஏதோ ஒரு நற்செய்தியை கொடுக்குறான்னு சொன்னால், கடவுளின் பேரால் மதத்தின் பேரால் ஒரு சமூகமே அழிக்கப்படுதா இல்லையா? அப்படி எதிர்காலத்தில் ஒரு சமுதாயம் வரணுமா? நீங்கள்லாம் வெறும் ஆன்மீகவாதின்னு இல்லை, சிந்தனைவாதிகள். சிந்தனையின் மூலம் சீர்திருத்தம் கொண்டு வரக்கூடியவர்கள். சீர்திருத்தம் வரணுமானா உண்மை என்னான்னு புரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நீங்கள் சிந்திங்க. இறைவன் நிச்சயமாக உண்டு, ஆனால் அது இறைவன் அல்ல, இறைத்தன்மை. வார்த்தையில் ஒரு சிறு மாற்றம். இதுக்கு நான் எளிய முறையில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ரொம்பலாம் சிரமப்படலை, சிரமப்படுத்தவும் இல்லை, சின்ன சொல்லாராய்ச்சி மூலமா. அப்போ இறைவன் அல்ல, இறை சக்தி. நல்ல மனசில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இறைவன் அல்ல, இறை சக்தி, இறை தன்மை. சுருக்கமாக சொன்னோம், 5 புலன்களை கொண்டு நாம் என்னென்ன தன்மைகளை உணர்கிறோமோ அத்தனையும் இறைத்தன்மை தான் என்றாலும் அதற்கு ஒரு மூலத்தன்மை இருக்கணும். சப்தங்கிறது மூலம், பல பல சப்தங்களை கேட்குறோம்.
அப்படிதானா? அது மாதிரி அனைத்து தன்மைகளுக்கும் ஒரு மூலமான ஒரு தன்மை இருக்கணும். அது எங்கே இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். நாம் பல பல பொருள்களில் இருந்து பல பல தன்மைகளை உணர்றோம். பொருளுக்கெல்லாம் மூலம் எது? சுத்தவெளி தானே. ஆகவே மூலத்தன்மை எங்கே இருக்கணும்? சுத்தவெளியில் இருக்கணும். அப்போ சுத்தவெளிக்குள்ள ஒரு இன்ஹரண்ட் குவாலிட்டி இஸ் தேர். அது என்ன நமக்கு தெரியாது, இருக்கு. எப்படி சுத்தவெளியிலிருந்து சக்தி வெளிப்பட்டு பொருள் வடிவம் எடுத்து பல பல தன்மைகளை கொடுக்கிறதோ, அந்த தன்மைகள் அனைத்தும் மூலத்தில் மூலத்தன்மையாக இருக்கணும் சுத்த வெளியில். அப்போ நீங்கள் எதை உணரணும்? இறைவனை உணர்ந்துட்டீங்கன்னா. சுத்த வெளினா என்ன? சுத்த வெளிக்கு இல்லை, ஒரு வார்த்தை சொன்ன மறந்துடக்கூடாது. நீங்கள் அடக்கமுற்ற ஆற்றல். சுத்த வெளி என்ன நிலை? அடக்கமுற்ற ஆற்றல், இன்கரண்ட் எனர்ஜி. நம்மளோட உணர்றதுக்கு ஒரு கருவி இருக்கு. என்ன கருவி? எல்லாவற்றையும் உணர்வதற்கு மனம் என்ற கருவி இருக்கு. ஆனால் மனம் என்ன ஆயிட்டு இருக்கு? அலைஞ்சிட்டு இருக்கு. அதாவது இயக்கத்திற்குட்பட்ட கருவி. நம்மிடம் இருப்பது இயக்கத்துக்குட்பட்ட கருவி. தெய்வம் அடக்கமுற்ற சக்தி. அப்ப இயக்கத்திற்குட்பட்ட மனம் என்பதை என்னவாக மாற்றணும்? இயக்கம் இல்லாத நீங்க மாத்திட்டீங்கன்னா அது எதை உணர்ந்துக்கும்? சுத்த வழியை உணர்ந்துக்கும், இறைவனை உணர்ந்துக்கும். சிம்பிள் லாஜிக், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆகவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி என்ன? மனம் சும்மா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவ்வளோதான், சும்மா இருங்க. இன்னைக்கு கொஞ்சம் இருந்து பாருங்கல்ல, இறைவனை உணர்ந்துடலாம். ஆனால் இருக்க முடியாது, அதான் பிரச்சனை. சிம்பிளாக பார்த்துட்டோம். தெய்வம் என்பது அடக்கமுற்ற ஆற்றல், மனம் என்பது இயங்கும் ஆற்றல். இந்த இயங்கிக் கொண்டிருக்கிற மன ஆற்றலை இயங்கா ஆற்றலாக மாற்றுகிற போது இறை உணர்வு கிடைச்சிடும். இறை உணர்வு கிடைச்சிச்சுன்னா ஐந்தறிவுன்னு சொன்ன நம்ம என்ன அறிவாக மாறிடுவோம்? அதாவது முழுமையான அறிவாக மாறிடுவோம். முழு அறிவில் தெளிவு வந்துடும். அறிவில் தெளிவு வந்துருச்சுன்னா இதுவரைக்கும் இந்த உலகத்தை இயற்கையை எப்படி பார்த்தீங்களோ அப்படி பார்க்க மாட்டீங்க. உங்கள் பார்வை மாறிடும். அதனால தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு விஷன் ஒரு பேர் வச்சுருக்காங்க. மன வளர்க்குறதுக்கு என்ன பேருங்க? விஷன். விஷன்னா என்ன? பார்வை. நாம் பார்க்குற கண்ணால் பார்க்குற சாதாரண பார்வை அல்ல. அந்த விஷனுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கு. அந்த பார்வை வேறு. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் நினைச்சது, பார்த்தது, பேசுனது, கொண்டது, கற்பனை செய்தது எல்லாமே காணல் நீர் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எப்போ? அந்த பேருண்மை உணர்கிற போது முதல் முறையாக நீங்கள் சந்திக்கிற, இதுவரைக்கும் சந்தித்து கொண்டிருந்ததுக்கும் இனிமேல் சந்திக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுதான் நமக்கு தேவை. அது கிடைச்சதுன்னா ஒரு பெரிய மாற்றம் தனி மனிதனிடமும் நிகழும், சமுதாயத்தில் நிகழும். நம்ம என்ன செய்யணும்? மனதை எப்படி நிறுத்துவது, இதுதான் இனிமேல் சிந்திப்போம். நாளை முதல் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனை விட்டுறலாம். அது பெரிய விஷயம் இல்லை, அப்படி தானே? இறைவன் யாருங்கிறதெல்லாம் ரொம்ப சுருக்கமாக. இதில் ஏதாவது வித்தியாசமாக கருத்து இருந்ததுன்னா நம்ம நாளை மறுநாள் ஒரு அரை மணி நேரம் கேள்வி பதில் வைக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் டவுட்ஸை மட்டும் எழுதுங்க. ஒருவேளை இந்த இரவு நீங்கள் நல்லா சிந்திச்சிங்கன்னா உங்களுக்குள்ளேயே விடையும் கிடைக்கலாம், இல்லைன்னா சிந்திக்கலாம். இப்போ இறைவனை பற்றி சுருக்கமாக, இதை விட சுருக்கமாக யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சொன்னது கூட கொஞ்சம் விஞ்ஞானம்னா இருக்குது. என்ன விஞ்ஞானம்? இயங்க ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சக்தி வெளிப்பட்டது, திணிவுப்பட்டது. பாதி பேருக்கு புரியாமே இருக்கலாம். உண்மைதானே? ஏன்னா நம்ம இன்னும் அந்த கோணத்தில் யாரும் சிந்திக்காதனால புரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மாம்பழம், ரோஜாப்பூ, சாராயம் எல்லாத்துக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஒரு சொல் தோற்றத்தை விட தன்மையைத்தான் குறிக்கிறது. ஆகவே இறைவன் என்ற சொல் தன்மையைத்தான் குறிக்கிறது.